சில அரசியல் சூழ்ச்சிகளால், சில அரசியல் நிகழ்வுகளால் அவர் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர். இந்த துரோகத்தை எதிர்த்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திமுக தான் ஒரே சரியான இடம் என்று இங்கே வந்தவர். ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியா வரல, அவர் திமுக காரர் ஆயிட்டாரு. கூட்டணி திமுக சேர்ந்திருக்கிறாரு. இவ்வளவு நாள் அதிமுக பேனர்லயே பார்த்த ஒருத்தர் திடீர்னு திமுக அரசியலுக்காக பண்ணிட்டாருப்பான்னு தானே கடந்து போவாங்க. அரசியலுக்காக பண்ணுவதற்கு அவர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, அரசியலுக்காக பண்ணுவதற்கு அவர் நயினார் நாகேந்திரன் கிடையாது. ஆதவ அர்ஜுனா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில அரசியல் கேள்வின்னு சொல்லிட்டு காமெடி கேள்விலாம் கேட்குறீங்க. உங்களை இல்ல, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் கேட்டிருந்தா அவர் மேலே கேஸே போட்டிருக்கணும். ஆதவ அர்ஜுனா ரஜினி அவர்களை பற்றி அவர் எதாவது வற்புறுத்தினாங்க, அரசியல் விட்டு போக சொல்லின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை பேசியிருந்தாரு. இதுக்கு பதில் சொல்லக்கூடாதான்னு நினைச்சேன், இருந்தாலும் நான் சொல்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வீட்டில் மேனேஜரா பணியாற்றியவர் ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய ஒரு ஆளு. பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே எங்கேயாவது என்னை திமுக வற்புறுத்தியது அப்படின்னு பேசியிருக்காரா? நீங்க சொல்லுங்க. நான் அரசியல் கேள்விக்காக வந்திருக்கிறேன். காமெடி செய்திகளை தவிர்க்கலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாலின் டேக்ஸ் 30% சொல்லி இந்த சமீபத்தில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதை ஒரு ஃபண்டு எடுக்கிறீங்கன்னா அதில் 30% குடும்பத்துக்கே போயிடுது நம்ம குற்றச்சாட்டு வச்சார்ல, அது யதார்த்தம் தான். என்ன 4 நாள் ப்ரிப்பேர் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு யாரோ எழுதி கொடுக்கறத பேசியவர் பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 30% இங்கிருந்து இங்கே போகுது அப்படின்னு அவர் நிரூபிப்பாரே. ஆனால் 1 to 1 விஜய் அவருக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், என்னோடு அவர் விவாதிக்க தயார் என்றால் நான் அந்த 30% என்ன ஆனது என்பதை விவாதிக்க நான் தயார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள். பல்வேறு நிகழ்வுகளை குறித்து நம்ம விவாதிக்க இருக்கோம். வணக்கம் ரஜினி. வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம்லாம் தொடங்கி இருக்கிறாரு. அது உங்களுக்கு ஒரு பலமா மாறுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து இன்னொரு கூடுதலாக கேள்வி நான் கேட்டுறேன். ஆதவ அர்ஜுனா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில அரசியல் கேள்வின்னு சொல்லிட்டு காமெடி கேள்விலாம் கேட்குறீங்க. ரஜினி அவர்களை பற்றி சில விஷயங்களை உங்களை இல்லை, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் கேட்டிருந்தா அவர் மேலே கேஸே போட்டிருப்பாங்க. 2 விஷயங்களும் எப்படி பாக்குறீங்க? முதல் கேள்வி கேளுங்க. காமெடி செய்தியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ சேர்த்து கேட்குறீங்க. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஒரு கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சியில சேருவது என்பது இந்திய வரலாற்றிலே முதல் முறை. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக வந்ததிலிருந்தே பல பேர் தூக்கத்தை துளைத்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்து அவருடைய பிள்ளையாக இருக்கிற, அதாவது 2019 அதிமுகவுடைய மானத்தை காப்பாற்றி 2019 ஒரு சீட்டு அதிமுக ஜெயிச்சதுப்பான்னு சொல்லிக்கிற அளவுக்கு கூட கொண்டு போய்விட்ட அன்பு சகோதரர் ஓபி ரவீந்திரநாத் அவர்களும் அவருடைய தந்தையார் இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இது பயணத்துக்கு போறாங்க, சுற்றுப்பயணத்துக்கு போறாங்க. சுற்றுப்பயணம் போய் அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். திமுக ஆதரவாக அந்த ராமநாதபுரம், அந்த தேனி, அந்த சைட்ல இருந்து அப்படியே போயிட்டு ஒவ்வொரு தொகுதியாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அந்த பிரச்சாரம் செய்யும் போது எடப்பாடியின் துரோகங்கள் அவிழ்த்து விடப்படும், திமுக ஆட்சியின் சாதனைகள் அவரால் பெருமையாக பேசப்படும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஏத்துப்பாங்களா? ஏன்னா அவர் பெரியவங்களுக்கு என்ன எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல, அவர் பேசின மக்கள் ஏத்துப்பாங்களான்னு. ஒரு 4வது இடத்துக்கு அதிமுக செல்லும் என்று சொன்னவர் அந்த கூட்டணியில் இணைகிற போது அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்றுக்கொள்ளும் போது இன்று வரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கோவப்பட்டு எந்த நான் பார்த்ததில்லை. ஒரு மென்மையான நபர். கூட்டணி சேருவது என்பது வேறு. நம்ம இதுக்கு முன்பாகவே உங்களை நான் நிறைய கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியா வரல, அவர் திமுக காரர் ஆயிட்டாரு. நீங்க கூட்டணி திமுக சேர்ந்திருக்கிறாரு. இவ்வளவு நாள் அதிமுக பேனர்லயே பார்த்த ஒருத்தர் திடீர்னு திமுக அரசியலுக்காக பண்ணிட்டாருப்பான்னு தானே கடந்து போவாங்க. அரசியலுக்காக பண்ணுவதற்கு அவர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, அரசியலுக்காக பண்ணுவதற்கு அவர் நயினார் நாகேந்திரன் கிடையாது. அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்போல்லாம் சிறைக்கு போறாங்களோ அப்போல்லாம் அதிமுகவுடைய 2ஆம் கட்ட, ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் பேசினா செகண்ட் பேஸ் இஸ் ஓ பன்னீர்செல்வம். அவங்க அன்னைக்கு எடப்பாடி ஒன்றும் கை காட்டல, அவங்களுக்கு தெரியும் யாரை கை காட்டணும்னு சொல்லி. அப்படியெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவிடம் இருந்து வந்தவர். சில அரசியல் சூழ்ச்சிகளால், சில அரசியல் நிகழ்வுகளால் அவர்
துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர். அவர் வந்து வீழ்த்தப்பட்டார் என்று கூட நான் சொல்ல முடியாது. அவர் வந்து துரோகத்தால், இந்த துரோகத்தை எதிர்த்து நாம் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திமுக தான் ஒரே சரியான இடம் என்று இங்கே வந்தவர். அவர் சுற்றுப்பயணம் போகிறார். நிச்சயமாக அவர் சுற்றுப்பயணம் போகிற எல்லா தொகுதிகளிலும் திமுகவை எதிர்த்து போட்டியிடுகிறார். அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்பதை அதிமுக இந்த சுற்றுப்பயணத்தை உறுதிப்படுத்திவிடும். அதிமுகவும் பாஜகவும் இப்பயே வந்து பயந்து போயிட்டாங்க. பயந்து போனதுனால போன முறை மதுரையில் அந்த இது பிரதமர் மோடி கூட்டத்தை நடத்துறாங்க. ஏன் வந்து அண்ணன் ஓபிஎஸ் இங்க வந்து சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு தென்மண்டலம் இது கண்ணில் படுதா? அதுக்கு முன்னாடி கண்ணில் படலையா? காரணம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இங்க வந்திருக்கிறார் என்று அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சரி, நீங்கள் அடுத்து ஒரு காமெடி கேள்வி நேரம் சொன்னீங்களே, அது என்ன கேள்வி? ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினி அவர்களை பற்றி அவர் எதாவது வற்புறுத்தினாங்க, அரசியல் விட்டு போக சொல்லின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை பேசியிருந்தார். இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாதான்னு நினைச்சேன், இருந்தாலும் நான் சொல்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வீட்டில் மேனேஜரா பணியாற்றியவர் ஆதவ அர்ஜுனா. அவர் மேனேஜரோ இல்லை அவர் பிஆர்ஓவோ வெளியே வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நடிகர் விஜய்க்கு ஒரு பிஆர்ஓ வந்து இங்கே வந்து சேர்ந்தா இருப்பாருங்க. அவரை மாதிரி ஒரு பொறுப்பில் இருந்தால் அவர் சொல்லலாம். ஆதவ அர்ஜுனா வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் சொல்றத நீங்க ஒரு பெரிய பிரேக்கிங்காக எடுத்து இவர் இதை சொல்லிவிட்டார். ரஜினிகாந்த் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே வந்து எங்கேயாவது வந்து என்னை திமுக வற்புறுத்தியது அப்படின்னு வந்து பேசியிருக்காரா? நீங்க சொல்லுங்க. போற போக்கில் வந்து இப்போ டிவியில வந்து ஏதாவது ஓடிட்டு இருக்கோம், காமெடியில் ஏதாவது ஒரு டைலாக் அடிப்பான். அந்த டைலாக் வந்து இவர் இந்த டைலாக் பேசி விட்டார், இதற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா காமெடிக்கு பதில் சொல்லுகிற அளவுக்கு ரஜினி இல்லை. நான் அரசியல் கேள்விக்காக வந்திருக்கிறேன். சரி, காமெடி செய்திகளை தவிர்க்கலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசி கேள்வி நிறைவு செய்யறேன். ஸ்டாலின் டாக்ஸ் 30% சொல்லி இந்த சமீபத்தில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதாவது ஒரு ஃபண்டு எடுக்கிறீங்கன்னா அதில் 30% குடும்பத்துக்கே போயிடுதுன்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சார்ல, அது யதார்த்தம் தான்? என்ன உண்மையில் 4 நாள் ப்ரிப்பேர் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு யாரோ எழுதி கொடுக்கறத வந்து பேசியவர் பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 30% அவர் ஆதாரத்தோடு 30% இங்கேருந்து இங்கே போகுது அப்படின்னு அவர் நிரூபிப்பாரே. ஆனால் 1-to-1 விஜய் அவர் நடிகர், கட்சி தலைவர் என்றெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால், நான் ஒரு கட்சியில் சாதாரண தொண்டன், நான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண தொண்டன், என்னோடு அவர் விவாதிக்க தயார் என்றால் நான் அந்த 30% என்ன ஆனது என்பதை விவாதிக்க நான் தயார். இந்த வீடியோ மூலியமாக சொல்லுகிறேன். அவர் எவ்வளவு பேர் நடிகராக கூட இருக்கலாம். எங்க மேல ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்கேன். எங்க தலைவர்கள்லாம் உங்களுக்கு நிகராக வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வரேன், நான் ஒரு சாதாரண தொண்டை. சொல்லுங்க, பனையூருக்கே கூட நான் வரேன். பனையூருக்கே வந்து, ஏன்னா நீங்க பனையூர் விட்டு வெளியே வர மாட்டீங்க, நான் வரேன். நீங்க என்டிடிவி வந்தா கூட வந்து வீடியோ எடுக்க வந்து வீடியோ எடுத்து அந்த இன்டர்வியூல என்ன பேசினார்னு சொல்றதுக்கு ஒரு இன்டர்வியூ போட்ட இது கட்சி வந்து தாவேக்கா. அந்த மாதிரி ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர்கள் நான் ரெடி, பனையூர் வரேன், உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நிச்சயம் வரேன். சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.